ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியது உண்மைதான் என்று தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தகவல் தெரிவித்திருக்கிறார். நேரம் வரும்போது பேசுவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ராஜ்யசபா சீட் தருவதாக ஒப்பந்தத்தில் இல்லை என EPS மறுத்திருந்த நிலையில் LK சுதீஷ் இது தொடர்பாக விளக்கமளித்திருக்கிறார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியது உண்மைதான் என்றும் நேரம் வரும்போது பேசுவேன் என்றும் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியது உண்மைதான் என்று தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைப்பு போட்டியிட்டது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்படுவதாக அப்போது வாய்மொழி உத்தரவாக பேசப்பட்டதாக தகவல் வெளிவந்தது. இதனை தொடர்ந்து இப்பொழுது 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான காலியிடம் இருக்கிறது. இதில் தனக்கு ஒன்று வேண்டும் என்று தங்களுக்கு வேண்டும் என்று தேமுதிக சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. அப்பொழுது கூட்டணியில் கையெழுத்து இடவில்லை, இது தொடர்பாக உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அது அதிகாரப்பூர்வமாக இது தெரிவிக்கப்படவில்லை அப்படின்ற அந்த கருத்தை அதிமுக சார்பாக முன்வைத்தன. இதனிடையே தேமுதிக தொடர்ந்து கேட்டவனும் இருந்தது. அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்து கருத்துக்களை பதிவிடுகிறார். இந்த நிலையில்தான் தற்போது தேமுதிகவுடைய பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் இந்த பதிவை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நேரம் வரும்போது இது பற்றி நான் பேசுவேன், அதிமுக கூறியது உண்மைதான் என்று கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. பிரியதர்ஷினி, ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியது உண்மைதான் அப்படின்னு LK சுதீஷ் சொல்லியிருக்காரு. முன்னாடியே அது தொடர்பான ஒப்பந்தம் ஏதேனும் கையெழுத்தானதா குறிப்பிட்டிருக்காரா? ஒப்பந்தம் அது குறித்து அவர் வெளிப்படையாக எதுவும் பேசவில்லை. குறிப்பாக இது தொடர்பாக நான் நேரம் வருவது குறிப்பிட்டு நான் பேசுவேன் என்று கருத்து பதிவு செய்திருக்கிறார். இந்த கருத்தை தவிர்த்து மற்ற கருத்து அவர் எதுவும் பதிவு செய்யவில்லை. இந்த கருத்தே ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் இன்னும் மேலும் பல கட்சிகள் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலையில இந்த கருத்து ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, நேரம் வரும்போது பேசுவேன் அப்படின்னு LK சுதீஷ் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கு அப்படின்னு. ஆனந்தன், இது தொடர்பாக அதிமுக தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கேட்க முடிஞ்சுதா? பிரியதர்ஷினி, தொடக்கத்திலிருந்து தேமுதிக தங்களுக்கு மாநிலங்களவை ஒதுக்கப்பட்டது, எனவே எங்களுக்கு தர வேண்டும் என்று அந்த கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து கேட்டவனும் இருக்காங்க. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு தொகுதி உடன்பாடு ஏறும்பொழுது குறிப்பாக இத்தனை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மாநிலங்களவை சீட் கொடுக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை மாநிலங்களவை குறிப்பிட்டு ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகவில்லை. எனவே அதுவே உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் செய்தியாளர் சந்திப்பில் இதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த கருத்தை ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த நிலையில் தான் தற்போது தேமுதிகவுடைய பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கூட்டணிக்குள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த கட்சியில் இருக்கிறது. எனவே இந்த கருத்து ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்பாகவே அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ இந்த கருத்து LK சுதீஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும்? ஏன்னா 2 மாநிலங்களவை காலி இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்தை யாருக்கு கொடுக்க போகிறார்கள்? அதிமுக சார்பாக அங்கு மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறது, இதற்கு முன்பாக அதிகமாக இருந்தது. எனவே அந்த கட்சிக்குள் முக்கியமான ஆட்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கார்கள். எனவே அதோட முக்கியமாக இருக்கிறது வரக்கூடிய கூட்டணி கட்சியுடைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி முடிவு செய்ய போகிறார்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து தொடர்ந்து அதற்கான பணிகளை செய்கிறார்கள். அப்படி ஒரு வேளை கூட்டணியை வலுப்படுத்தும் என்ற நோக்கத்தோடு தேமுதிக அதே போல மற்ற பாமக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகளும் கூட்டணி
கூட்டணி முடிவு செய்யாமல் இருக்கிறார்கள். எனவே அந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்குள் கொண்டு வருவனும், எப்படி கொண்டு வரணும், அவர்கள் எப்படி சமாதானம் செய்ய வேண்டும் என்ற நம்ம கருத்துக்கள் எல்லாம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்வார்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தை அவர்கள் பரிமாறவில்லை. எனவே வரக்கூடிய காலங்களில் தேமுதிகவுடைய பொருளாதார அறிக்கையை சுதீஷோடு சொல்லியிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் பெறும். என்ன மாதிரியான முடிவு செய்யறோம் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது விஜயதர்ஷினி. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தும் கூட தற்போது எல்கே சுதீஷ் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொன்னது மாதிரி தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.